நேத்து மேட்ச் பார்த்தீங்களா? கில் உடம்புக்குள்ள கோழி பூந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். லார்ட்ஸ்ல 3 டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்ல 2 டீமும் ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணி 1-1ல இப்போ 3 டெஸ்ட் மேட்ச் மெக்கா ஆஃப் கிரிக்கெட் லார்ட்ஸ்ல செமையா போயிட்டு இருக்கு. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல பண்ண மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக டாஸ் வின் பண்ண உடனே இங்கிலாந்து பேட்டிங் பண்ணி 387 ரன்ஸ் அடிச்சாங்க, ஆல் அவுட் ஆனாங்க. நம்ம ஆளுங்க அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி 387 ஆல் அவுட், எக்ஸாக்ட் சேம் ஸ்கோர். பட் இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடென்டிக்கலான விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரூட் செஞ்சுரி அடிக்கிறாரு. அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்மளுடைய ரூட் தலை கேஎல் ராகுல், இந்த கிளாசிக் கேஎல் ராகுல், ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் ராகுல் தன்னுடைய செகண்ட் செஞ்சுரி இன் லார்ட்ஸ் அடிக்கிறாரு. 10th செஞ்சுரி அடிக்கிறாரு. வேற லெவல். என்னதான் ஐடென்டிக்கலான இன்னிங்ஸ், ஐடென்டிக்கலான ஸ்கோரா இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்டு அந்த கில் அண்ட் டீம் வந்து அந்த இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அவங்க வேணும்னே டைம் காலம் கடத்தினதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கடுப்பாகி ஒரு அக்ரஷனை காட்டினாங்க. அது வந்து உண்மையிலே இந்த லாஸ்ட் 2 days ஆஃப் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ணுமா, இல்லாட்டி இங்கிலாந்து வின் பண்ணுமா, இல்லை ட்ரா ஆகுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் எனக்கு என்னமோ இந்தியா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு தோணுது.